தற்போதைய அண்மை செய்தி. சென்னை விமான நிலையத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 28 கோடி ரூபாய் மதிப்புடைய கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்றும் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலமாக போதைப் பொருள் கடத்தி வரக்கூடியது மிகப்பெரிய ஒரு தொடர்கதையாக நீடித்து வருகிறது. விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருளுடைய தலைநகரமாக மாறுகிறது. ஏற்கனவே இந்த மெத்தபெட்டமின் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருளுடைய விற்பனையில் சர்வதேச அளவில் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடியா திமுக அரசினுடைய கட்சியில் இணைந்திருந்த ஜாபர் சாதிக் அவர் மூலமாக சர்வதேச அளவில் மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அவல நிலையில் தற்போது தொடர்ச்சியாக கம்போடிய நாட்டிலிருந்து மலேசியா வழியாக சென்னைக்கு விமானம் மூலமாக சுமார் 35 கோடி மதிப்பிலான கொகைன் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் தகவல் அறிந்த சம்பந்தப்பட்ட அந்த போதைப் பொருளை கொண்டு வந்த நபர்களை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விமான நிலையத்தில் வைத்து அவர்களை அந்த பொருட்களோடு பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்று விசாரிக்கிற போது மிகப்பெரிய பின்புலமும் பதற வைக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பொருட்களை எல்லாம் பார்க்கிற போது ஒவ்வொரு பார்சலாக குறைந்த அளவு எடை கொண்ட பொருட்களை போன்று இவர்கள் அனுப்புகிறார்கள். மலேசிய தலைநகரமாக இருக்கக்கூடிய கோலாலம்பூரில் இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு ஏர் ஏசியா பயணிகள் விமானத்தில் இன்றைக்கு ஒரு பார்சல் வந்திருக்கிறது. பயணிகள் விமானம் குறிப்பாக அந்த சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதித்திருக்கிறார்கள். அந்த விமானத்தில் கம்போடியா நாட்டிலிருந்து மலேசியா வழியாக வந்த பயணியின் மீது மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த நபரை பிடித்து விசாரிக்கிற போது முன்னுக்கு பின் முரணாக தகவலை தெரிவித்திருக்கிறார். அந்த தகவலுடைய அடிப்படையில் அவரை மேலும் தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்துகிற போது பார்சல் மூலமாக கொகைன் என்று சொல்லப்படுகின்ற அந்த போதைப் பொருளை அவர் மறைத்து கொண்டு வந்தது தெரிய வந்தது. பார்சலை பிரித்து பார்க்கிற போது 3.5 கிலோ கொகைன் பொருட்கள் அந்த பையில் இருந்திருக்கிறது. சர்வதேச அளவில் இதனுடைய மதிப்பு எவ்வளவு என்று பார்க்கிற போது 35 கோடி ரூபாய் இருக்கும் என மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நாடுகளில் இருந்து பயணிகளாக வரக்கூடியவர்கள் குருவிகள் போல செயல்பட்ட போதைப் பொருட்களை கடத்தி வருவதும், அதே போன்று போதைப் பொருள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி வருவதும், இது போன்ற தொடர்கதையாக போதைப் பொருட்களை தமிழகத்தில் கொண்டு வந்து பல்வேறு இடங்களில் விநியோகம் செய்வதும், அதன் மூலமாக தமிழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் தலைக்குழுவை ஏற்படுத்துவதும், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இளைஞர்களும் பெண்களும் இது போன்ற போதைப் பொருட்களை உட்கொண்டு சீரழியக்கூடிய நடவடிக்கை என்பது தொடர்கதையாகி வருகிறது. எனவே விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருளுடைய தலைநகரமாக தமிழகம் மாறி வருகிறதா என்கிற சந்தேகம் தொடர்ந்து வலுத்து வருகிறது. போதைப் பொருள் வரக்கூடிய வழித்தடங்கள் குறிப்பாக விமான நிலையம், அதே போன்று கடல் மார்க்கமாக கப்பல்கள் மூலமாக படகுகள் மூலமாக தொடர்வண்டி ரயில் மூலமாக வரக்கூடிய பேருந்துகள் மூலமாக வரக்கூடிய அனைத்தையும் தீவிரமான ஒரு கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டும். அதே போன்று இது போன்று கொண்டு வருகிற நபர்கள் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன் இவர்களால் இரும்பு கரம் கொண்டு இது போன்று போதைப் பொருள் கடத்தல் கும்பலை அடக்க முடியவில்லை என்றால், கடத்தக்கூடியவர்கள் பெரும்பாலும் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளாக இருப்பது ஏற்கனவே நாம் அண்மையில் சுமார் 2000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருள் கடத்தல் சர்வதேச குற்றவாளியான ஜாபர் சாதிக்கினுடைய கைது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை நாம் அறிவோம். அதுபோன்று பல்வேறு நாடுகளில் இருந்தும் விமானம் மூலமாக போதைப் பொருட்கள் வருகிறது. நேற்றைய தினம் கத்தாரினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய தோஹாவில் இருந்து 28 கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் என்கிற போதைப் பொருள் கொண்டு வந்த இளைஞர்களை சென்னை விமான நிலையத்தில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதே போன்று தற்போது 35 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன தமிழகத்தையும் சென்னை போன்ற மாநகரையும் குறிவைத்து போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய சீரழிவுக்கு வடிகோலாக இருக்கிறார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் இனிமேலாவது விழித்து செயல்பட வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அதனை இந்த திமுக அரசு முற்றிலுமாக அதனை கைவிட்டு இருக்கிறது என்பது இது போன்ற சம்பவங்களால் நமக்கு அம்பலமாகி இருப்பது புரிந்து கொள்ள முடிகிறது.
ரைட். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.